இன்று மூன்றாம் நாளாக இங்கேயும் தாராபுரம் வட்டம் சங்கரண்ணம்பாளையம் கிராமம் சி ஆலாம்பாளையத்திலும் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. 765 கிலோவாட் திட்டம் தமிழக அரசினுடைய மின் தொடர் அமைப்பு கழகம் செயல்படுத்த இருக்கிற விருதுநகர் முதல் திருப்பூர் மாவட்டம் காவுத்துமலை வரையிலான உயர்மின் கோபுர திட்டத்தை தந்தி கேபிள் வழியாக செயல்படுத்த வேண்டும் எனவும், அதே போல இந்த உயர்மின் கோபுரம் அமைப்பதற்கு விவசாய நிலத்தை சீரழிப்பதற்கு காரணமாக இருக்கிற 1855ஆம் ஆண்டு தந்தி சட்டம், அந்த தந்தி சட்டத்தை எதிர்த்தும், அதே போல இந்த விருதுநகர் காவுத்துமலை மின் திட்டத்தை எதிர்த்தும் நம்முடைய விவசாயிகள் மதுரை உயர்நீதிமன்றத்திலே நீதி பேராணை தாக்கல் செய்திருக்கிறார்கள். அதையடுத்து நமது பகுதியைச் சேர்ந்தவர்கள் இணைந்து சென்னை உயர்நீதிமன்றத்திலே நீதி பேராணை வழக்கு தொடர்ந்திருக்கிறார்கள். அதனுடைய இறுதி விசாரணை என்பது நவம்பர் மாதம் 27ஆம் தேதி அன்று வர இருக்கிறது. இந்த பின்னணியில் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தாராபுரம் வட்டத்திலே சங்கரண்ணம்பாளையத்தில் சில விவசாயிகளுக்கு விசாரணை அழைப்பாளை அனுப்பி 1855ஆம் ஆண்டு தந்தி சட்டத்தை பயன்படுத்தி முன் நுழைவு அனுமதியை வழங்குவதற்கான நடவடிக்கைகள் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். விவசாயிகள் இந்த வழக்கை முக்கியமாக கருதி அந்த வழக்கை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிற நிலையில் நம்முடைய மாவட்ட ஆட்சியருடைய செயல்பாடு விவசாயிகளுக்கு பேரிடியாக அமைந்திருக்கின்றது. ஆகவேதான் இந்த காத்திருப்பு போராட்டம் நவம்பர் 27 இறுதி விசாரணை வரை மாவட்ட ஆட்சியர் முன் நுழைவு அனுமதியை மின் வாரியத்திற்கு வழங்கக்கூடாது என்று இந்த போராட்டத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். அதேபோல காவுத்துமலையம் மின் நிலையத்திற்கு நிலம் எடுக்கிற நடவடிக்கைகளை கைவிட வேண்டும் என்றும், சுஸ்லான் என்ற தனியார் நிறுவனத்திற்கு வழங்கப்பட்ட அனுமதி ரத்து செய்ய வேண்டும் என்றும் இந்த போராட்டத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த போராட்டம் நேற்றைய முன்தினம் துவக்கப்பட்டு விவசாயிகளுடைய ஆதரவோடு தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. இன்று நடைபெறுகிற இந்த போராட்டத்திற்கு வரைந்திருக்கிறேன் நம்முடைய ஊத்துக்குளி ஊராட்சி ஒன்றியத்தினுடைய பெருந்தலைவர் சகோதரி பிரேம ஈஸ்வரமூர்த்தி அவர்களையும், திராவிட முன்னேற்ற கழக ஒன்றிய செயலாளர் நண்பர் பி ஈஸ்வரமூர்த்தி அவர்களையும், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஊத்துக்குளி மத்திய ஒன்றிய செயலாளர் நண்பர் கொண்டசாமி அவர்களையும் வருக என்று நம்முடைய போராட்ட குழு சார்பிலே வரவேற்கின்றோம். அதோடு அவரோடு வருகின்றிருக்கிறேன் ஊராட்சி ஒன்றிய கழகத்தை ஒன்றிய குழு உறுப்பினர் கணவர் சிவமதி அவருடைய கணவர் நம்முடைய குப்புசாமி அவர்கள் வருகின்றிருக்கிறார்கள். அவர்களையும் வருக என்று வரவேற்கின்றோம். அதே போல காவுத்துமலை முன்னாள் ஊராட்சி தலைவர் நந்தகோபால் அவர்களையும், அவரோடு வந்திருக்கிற ஒன்றிய கழக செயலாளர் வந்திருக்கிற கழக நண்பர்களையும் வருக வரவேற்கின்றோம். அதே போல இங்கே நம்முடைய கூட்டு இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் வழக்கறிஞர் ஈசன் அவர்களையும், நம்முடைய தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினுடைய தலைவர் நண்பர் ஆர் சண்முக சுந்தர் அவர்களையும், அதே போல தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்துடைய மாநில பொருளாளர் நண்பர் ரமேஷ் சிவகுமார் அவர்களையும், அதே மாநில ஒருங்கிணைப்பாளர் நம்முடைய கூட்டு இயக்கத்தினுடைய உருவாக்கத்திற்கு முக்கிய காரணமான நண்பர் செந்தில்குமார் அவர்களையும், அதே போல இந்த உயர்மின் கோபுரத்திற்கான போராட்டத்திலே ஒரு மைல்கல்லாக இந்த பல போராட்டங்களை தலைமை தாங்கி உருவாக்கி நடத்தி தொடர்ந்து இந்த பணியை செய்து கொண்டிருக்கிறேன்
வாய்ப்பாளையம் பல்லடம் வாய்ப்பாளையம் ஊராட்சியினுடைய முன்னாள் தலைவரும் நண்பருமான நண்பர் காயிரா பார்த்தசாரதி அவர்களை உங்கள் அனைவரையும் நம்முடைய ஊத்துக்குழி போராட்டக்குழு சார்பிலே வருக என்று வரவேற்கின்றோம். இந்த போராட்டத்துக்கு வருகின்ற நண்பர் பார்த்தசாரதி அவர்களை இந்த போராட்டத்தை வாழ்த்தி ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.